this is Nutritious. Welcome to Cuisine. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணு இல்லைங்க. Soya Seekh Kabab. இது கூடவே ஒரு கிரீன் சட்னியும் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரக்குள்ள நம்ம சோயா சங்க்ஸ் போட்டுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாச்சு ஆகுங்க. நல்லா வேகட்டும். இது நடுவில் நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இந்த சோயா சங்க்ஸ் வேக வேக நல்லா உப்புங்க. அதாவது நம்ம முன்ன போட்டதுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நிறையவே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நல்லா பெருசாக இருக்குது. இப்போ சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வடிகட்டுறதில் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த மாதிரி தான் நல்லா புளிஞ்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுனால நடுவில் அப்பப்போ ஸ்டக் ஆகும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஃபுட் ப்ராசஸரில் பூண்டு போட்டுக்கோங்க. இது கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், இது எல்லாமே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா நிறைய தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸில் அரைச்சிங்கனாக்கா உங்களுக்கு பதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இதை அப்படியே அந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலந்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூடவே மிளகுத்தூள், பிளாக் சால்ட், அதாவது கருப்பு உப்புன்னு சொல்லுவாங்க. இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, பொடியை நறுக்கின புதினா. இது கூடவே நம்ம கடைசியாக வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. சாதாரண கடலை மாவை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு கடாயில் லைட்டாக வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம கலந்துக்கலாம். கபாபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னா இந்த வறுத்த கடலை மாவு தாங்க. இதை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னாக்கா, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா கூட அது ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணக்குள்ளவே தெரியணும். நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சுன்னா கூட அது ஸ்கீவரில் நிற்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த மாதிரி உட்டன் ஸ்கீவர் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வேறு எதாவது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு வாட்டரில் கை நல்லா நனைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் ஒட்டாது. இப்போ இந்த ஸ்டிக்கில் கபாபை இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஷேப் வரும். அப்போ தான் கீழேயும் உங்களுக்கு உதறாமல் இருக்கும். இப்போ எல்லா ஸ்கீவர்லேயுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு அயன் கிரில் பேன் எடுத்துக்கோங்க. இதில் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அந்த ஸ்மோக் ஸ்மெல் வரும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கபாபுக்கு. இப்போ ஆயில் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கபாபை இந்த கிரில் பேனில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பதமாக வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா சைடுமே குக் ஆகணும் இல்லையா. எல்லா பக்கமே குக் ஆகிற மாதிரி நடுவில் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. நடுவில் அப்பப்போ ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ பாருங்கள் எல்லா பக்கமே லைட் கோல்டன் ப்ரௌனில் நல்லாவே குக் ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, இப்போ சோயா ஷீக் கபாப் ரெடி. அடுத்து நம்ம இந்த கபாபுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது கூடவே புதினா, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், பொட்டுக்கல்லை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே சர்க்கரை, சீரகத்தூள், கருப்பு உப்பு, சாட் மசாலா, லெமன் ஜூஸ். அடுத்து நம்ம ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கலாம். சட்னி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐஸ் கியூப் ஆட் பண்ணுறோம். இது கூடவே நம்ம கடைசியாக தயிரையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ மூடியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ க்ரீன் சட்னி ரெடி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபினா கண்டிப்பாக அந்த சோயா ஷேக் கபாபை சொல்லலாங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் கிரில் பேனில் செஞ்சிங்கன்னா அந்த சூடு அப்படியே இருக்குங்க ரொம்ப நேரத்துக்கு. இப்போ ஸ்டிக் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ளே நல்லாவே குக் ஆகிருக்குங்க. இப்போ அந்த க்ரீன் சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதான் அந்த சட்னியோட தொட்டு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் புளிஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குங்க.